உங்களுக்குமே இந்த மாதிரி ரியலிஸ்டிக் ஜாஸ்மின் பட்ஸ் பண்ணணுமா, ஆனால் எக்ஸ்பென்சிவான மிஷின்ஸ் அண்ட் டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஒரு ப்ராடக்ட்டில் ஜாஸ்மின் பட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிராஃப்ட் ஐடியாஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி வெரி அஃபோர்டபுள். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ சொல்லிட்டு எல்லா ஆப்லேயும் இது இருக்குது. உங்களுக்கு வந்து இதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணிக்கிறேன், அதுலேருந்தும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மோல்டு வச்சு தான் நான் வந்து முல்லைப்பூ பண்ண போகிறேன். இதில் நிறைய சைஸ் இருக்குது. இந்த ஒரு சைஸ் வச்சு தான் நான் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஜாதி பூக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தென் வந்து நமக்கு தேவைப்படுறது வந்து இந்த ஐவரி ஷீட். இது வந்து 0.8 mm. ரியலிஸ்டிக் ஜாஸ்மின் பட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த திக்னஸில் தான் நீங்கள் வந்து உங்கள் ஷீட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். தென் நான் காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ஸோ அதோட அச்சு வந்து அந்த பேப்பரில் வந்து நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு மோல்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சைஸ் வந்து நல்ல பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரும். ஜாதி பூலாம் பண்ணணுன்னா இந்த ஒரு மோல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்கள் ஷேப் வந்து அது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. நீங்கள் நார்மலாக நீங்களே கட் பண்ணி எடுக்க போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்காது. பட் இந்த மோல்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ப்ராடக்ட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போதே உங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ காமிக்கணும்னு வந்து நினச்சேன். பட் கரெக்டாக அந்த டைம் பார்த்து அயன் பாக்ஸ் ஒர்க் ஆகல. ஸோ நம்மக்கிட்டே இருக்குது இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர். இதை வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ண ரெண்டு பெட்டல்ஸையும் வந்து இதில் இது மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அயன் பாக்ஸில் தான் இது பண்ணணும். ஆக்சுவலாக அது இல்லாதனால இது பண்ணுறேன். ஸோ ஜாதி பூக்கு நீங்கள் பண்ணணும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக கம் வச்சு ஒட்டிக்கலாம். பட் இந்த ப்ராசஸில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஹீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபைனல் ரிசல்ட். நம்ம வந்து சிங்கிள் பூவாக பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டெம் ஒட்டிக்கலாம். பட் நீங்கள் டபுள் லேயர் ஃப்ளவர் 10 பெட்டல் ஃப்ளவர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அந்த 2 பெட்டல்ஸையும் வந்து ரெண்டாக ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ண போதும் உங்களுக்கு வந்து 10 பெட்டல் ஃப்ளவர் கிடைக்கும். நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெம்மையும் ஒட்டியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது நம்ம இந்த மோல்டில் பண்ண ஃப்ளவர். எவ்வளோ சூப்பராக ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல. ஸோ செகண்டாக நம்ம வந்து இந்த ஜாதி பூக்காக இது ஒட்டுறோம். ஸோ நம்ம வந்து நான் காமிக்கிற மாதிரி ஒட்டுங்க. உங்களுக்கு சிங்கிள் இதுவே பார்க்க நல்லா தான் இருக்கும். பட் இன்னும் நல்ல திக்காக வேணும்னா நீங்கள் வந்து 2 ஃப்ளவரையும் நம்ம காமிக்கிற மாதிரி ஒட்டி எடுத்தீங்கன்னா டபுள் லேயர் ஜாதி பூ ரெடி. ஃபைனலி ஸ்டெம்க்கு வந்து ஆலிவ் க்ரீன் கலர் வந்து ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்டெம் பண்ணி அதுவும் லாஸ்ட்டாக நம்ம ஒட்டி கொடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம இந்த 2 வெரைட்டி பூவுமே இந்த மோல்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் வந்து நீங்கள் அந்த மோல்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ 2 பூவுமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து மெஷின்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவான மெஷின்ஸ் வாங்க முடியலன்னா இந்த ஒரு மோல்டை வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட் சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல். பை.